உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும். ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய ஃபுல் பாடி ஒயிட்னிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் நிறைய டவுட் இருக்குது, உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இதில் ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு என்ன ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரு டே ஃபுல்லாக ஒரு ரொட்டீனாக என்ன ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஃபேர்னஸாக நல்ல ஒரு க்ளோவாக இளமையாக வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் என்பதை கேட்குறீங்க. ஸோ எவ்வளோ நான் ஸ்கின் ஒயிட்னிங் வீடியோ போட்டாலுமே இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டே ஃபுல்லாக ரொட்டீனாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய பாடி நல்லா கலராக க்ளோவாக சேஞ்ச் பண்ணலாம், இளமையாக சேஞ்ச் பண்ணலாம், ரெண்டாவது நம்மளுடைய உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் என்பதை இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் எழுந்ததும் குடிக்கக்கூடிய ஜூஸ்லேருந்து டே டு நைட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வரைக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கேரட், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பீட்ரூட், இது மூணுமே வந்துட்டு இன்டேக்காக ஜூஸாக எடுத்துக்குங்க. ஸோ நல்லா கலர் கொடுக்கும் உங்கள் ஸ்கின் சொல்வேன். ஒரு சில பேருக்கு பீட்ரூட் இன்டேக்காக எடுக்கிறதுனால கலர் வந்துட்டு பெருசாக வெளியில் தெரிய மாட்டேது, ஸ்கின் க்ளோ ஆகுது, ஸ்கின் கொஞ்சம் நார்மல் ஒரு டோன் சேஞ்ச் ஆகிருக்கு, பட் நல்ல ஒரு ஃபேர்னஸ் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. ஸோ பீட்ரூட் வேணால் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். பீட்ரூட் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 4 கேரட் எடுத்துக்குங்க, ஆஃப் குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் ஒரு ஆஃப் எடுத்துக்குங்க, ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்குங்க. தேவைப்பட்ட அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இது கூட தேங்காயும் நீங்கள் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்க வேண்டாம், தேங்காய் இன்டேக்காக எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு வெயிட் போடும். ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த கேரட், வெள்ளரிக்காய், முழு நெல்லிக்காய் கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. இதையெல்லாம் நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸாக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிக்கும் போதும் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த ஜூஸ் வந்துட்டு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள் ஜூஸ் தான், உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. லைஃப் லாங் கூட நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான், கெடுதல் கிடையாது. நிறைய பேர் எத்தனை நாள் எடுத்துக்கணும், ஸோ டெய்லியும் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. டெய்லியும் குடிங்க. டெய்லியும் டீ காஃபி குடிக்கிறீங்களா, அது மட்டும் கேட்க மாட்டீங்க. டீ காஃபி எத்தனை நாள் குடிக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் அடிக்ட் ஆகிட்டீங்க. டெய்லியும் அந்த டீ காஃபி குடித்தாதான் அன்றைக்கி நாள் உங்களுக்கு வந்துட்டு முழுமை அடையுதில்ல. அதே மாதிரி ஜூஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லியும் எடுத்துக்கோங்க, லைஃப் லாங்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து டெய்லியும் ஜூஸ்லாம் குடிக்க முடியாதுன்னா 1 இயராவது கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி ஸ்டாப் பண்ணாமல் எடுத்துக்கணும். 1 வருஷம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஸ்கின் கலர் கொடுக்கும். அது வந்து பெர்மனண்ட்டாக இல்லை அகெயின் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்துட்டு டல் ஆகுதான்றது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து கருக்கிறதுக்கு காரணம் மெலனின். ஸ்கின்க்கு மேலே மெலனின் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். பட் அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஆரோக்கியமான விஷயம் தான், பட் அது நமக்கு பிடிக்க மாட்டுது. ஸோ அதை வந்து வரக்கூடாதுன்னு நினச்சி நம்ம ஸ்கின் கலருக்கு ஆசைப்பட்டு அந்த மெலனின் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். மெலனின் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து தடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜூஸ் இன்டேக்கு எடுத்துக்கும் போதும் எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போதும் உங்கள் ஸ்கின் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா மேபி அது அப்படியே வந்துட்டு ஃபாலோ ஆகலாம், கண்டினியூ ஆகலாம், உங்களுக்கு உங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் ஆகலாம். பட் ஒரு சில பேருக்கு அதிகமாக ஜெனட்டிக்காக மெலனின் அதிகமாக சுரந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் டல் ஆகும். அந்த டைம் அகெயின் ஜூஸ் எடுத்துக்குங்க. நீங்கள் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜூஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மார்னிங் இந்த ஜூஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஜூஸ், இந்த கேரட் ஜூஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸும் எடுத்துக்கலாம். பட் கம்பல்சரி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் நீங்கள் வந்துட்டு இந்த கேரட் குக்கும்பர் ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். முழு நெல்லிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டுமே கம்பல்சரி எடுத்துக்கணும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க மட்டும் தேங்காய் சேர்த்துக்குங்க. ஸோ மார்னிங் வேலை முடிஞ்சது, எழுந்ததும் நம்ம வந்துட்டு ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ பாடிக்கு மேலே இன்டேக்காக எடுத்துக்கிட்டு உள்ளே இருந்து ஸ்கின் கலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் எடுத்துக்கிட்டோம். இப்போ மேலே ஸ்கின்க்கு மேலே பாலிஷ் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம செய்யணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து கோட் மில்க் சோப் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது. இப்போ நம்ம 80க்கு மேலே ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணது இந்த கோட் மில்க் சோப் தான். சூப்பராக ஸ்கின் கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சோப் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட் 4 டைம்ஸும் வந்துட்டு இந்த சோப் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும் பாடியை. அதாவது 4 முறை எப்படி குளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் 4 முறை குளிக்கவே சொல்லலை. மார்னிங் ஒரு முறை குளிச்சிக்குங்க, நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை குளிச்சிக்கலாம். இடையில 2-3 முறை நீங்கள் வந்துட்டு வெளியில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஏரியா மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ், கை, கால், நெக் பகுதியெல்லாம் மட்டும் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கை, கால், முகம் மட்டும் கழுவிக்குங்க. கழுவும் போதுமே மைல்டாக போட்டு நல்லா தேய்க்கக்கூடாது, மைல்டாக வாஷ் பண்ணணும். கைக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் நூல் அளவு கேப் இருக்கணும். மைல்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் கையில் குழச்சி அகைன் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஸ்கின் கலர் கொடுக்கும் இந்த கோட் மில்க் சோப்.
பட் வந்துட்டு எல்லாருக்குமே இந்த கோட் மில்க் சோப் செட் ஆகாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க் கண்டென்ட் தான். கோட் மில்க், பால் பவுட்ரு, இந்த மாதிரி மில்க் கண்டென்ட் தான் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஆயில் கண்டென்ட்டும் இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கோட் மில்க் செட் ஆகாது. ஏன்னா பிம்பிள் ஸ்கின்னுக்கு மில்க்கும் செட் ஆகாது, ஆயிலும் செட் ஆகாது. அது ரெண்டும் தான் இதில் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு இது செட் ஆகாது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் இருக்குது. அது வேணால் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். டைம் இருந்தால் இடையில கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ இப்போ இந்த கோட் மில்க் சோப் வந்துட்டு நல்லா ஸ்கின் கலர் கொடுக்கும். ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாமே ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். சோப் வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 4 or 5 டைம்ஸ் போட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடியது பாத் பவுட்ரு. ஸோ இது வந்து நீங்கள் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் ஒயிட்டனிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஹெர்பல் பாத் பவுடரும் இருக்குது, உளுந்து, கசகசா, பாதாம் பாத் பவுடரும் இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத் பவுடர் வந்து பாலில் குழச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உடம்பு ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மைல்டு ஸ்க்ரப் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு மென்னாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், வெளியில் பொல்யூஷன்ஸ், இந்த அழுக்கு, டெட்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு மேலே ரொம்ப படர்ந்துருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு லேயர் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த பாத் பவுட்ரு. சோப்பெல்லாம் வந்து இப்போ நம்ம தான் சோப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய பாட்டி காலத்துலலாம் வந்துட்டு இந்த குளியல் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்கின் அவ்வளோ பளபளப்பாக, அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோ இளமையாக இருக்கும். அவங்க ஸ்கின் இளமையாக ரொம்ப வருஷம் அவங்க இளமையாகவே இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கு காரணமே பாத் பவுடர் தான். ஸோ அந்த பாத் பவுடர் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை கையில் பிடிச்சிக்கணும். என்ன தான் எவ்வளோ டெக்னாலஜி மாறினாலும் சரி தான், இந்த பாத் பவுடரை நீங்கள் விட்டுறாதீங்க. வாரத்தில் 2 முறையாவது பாத் பவுடர் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த பாத் பவுடரை நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங் பேக் மாதிரி கூட போட்டுக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லை மில்க், எனி ஒன் வெஜிடபிள் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் டு நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற விட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரெகுலர் யூசேஜ், நீங்கள் டெய்லியும் இது ஃபேஸ்க்கு போகலாம். டெய்லியும் காய வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. ஃபேஸில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஸ்கின்னுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பசை இருக்கணும், அதிகமாக ஈரப்பதம் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு டெய்லியும் போடக்கூடாது பேக்குன்னு சொல்கிறது. ரெண்டில் ஏதாவது ஒரு பாத் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டே அண்ட் நைட் க்ரீம். நம்ம ரொட்டீன் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டே நைட் க்ரீம். நைட்டு வந்துட்டு எப்போவுமே ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா டே ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம், ஒரு டென்ஷனாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய மைண்டுக்கு ரிலாக்ஸ் இருக்காது. ஸோ அந்த டைம் ஸ்கின்னும் ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நைட் டைம் வந்துட்டு நைட் கேர், அதாவது நைட் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், நைட் க்ரீமாக இருக்கட்டும், நைட் தூங்கும் போதும் ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிட்டு தூங்கும் போதும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 8 hour, 7லேருந்து 8 hour அது ஸ்கின்குள்ளேயே வேலை செஞ்சு உங்களுடைய ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டே நைட் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியோட சேர்த்து ஃபேர்னஸும் கொடுக்கும். ஸோ அதனால் டே நைட் க்ரீம் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. நைட்டில் நைட் க்ரீம் போடுங்க, டே டைம் டே க்ரீம் போடுங்க. இது என்ன க்ரீம் பார்த்தீங்கன்னா ரோஸ் நைட் க்ரீம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோட் மில்க் சோப்புக்கு அடுத்ததான் நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ணோன்னா அது வந்து ரோஸ் நைட் க்ரீமும் ஃப்ரூட்ஸ் டே க்ரீமும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுவும் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்கான, ஸ்கின் க்ளோக்கானது, நல்ல ஒரு ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கட்டும், ஒரு விரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கட்டும், ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கட்டும், இளமையாக நம்மளோட சருமத்தை பாதுகாக்கும் இந்த க்ரீம். ஆனால் பிம்பிள் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. ஸோ பிம்பிள் ஸ்கின்னுக்கு தனியாக க்ரீம் இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு தனியாக க்ரீம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு க்ரீம் செட் ஆச்சுன்னா இன்னொரு ஸ்கின்னுக்கு அதே க்ரீம் செட் ஆகணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அது செட் ஆகுது, அவங்க வேறு சேஞ்ச் பண்ணும். சோப்பாக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், லோஷனாக இருக்கட்டும், ஃபேஸ் சீரமாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படி தான். எனக்கு ஒன்று செட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் தான் எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ இது வந்து நார்மல் ஸ்கின்லேருந்து ட்ரை ஸ்கின் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் நைட் க்ரீமும் ஃப்ரூட்ஸ் டே க்ரீமும். ஸோ இது நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. டே க்ரீம் டே டைம் போட்டுக்கோங்க. நைட் க்ரீம் நைட்டு தூங்கும் போதும் ஃபேஸ் நல்லா நம்மளோட கோட் மில்க் சோப்பால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் நைட் க்ரீம் ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு, கண்ணில் சுற்றி கருவளையம் இருந்தாலும் சரி தான், கண்ணை சுற்றி கருவளையம், வாயை சுற்றி டார்க்னஸ் இருக்குது, கழுத்து ஃபுல்லாக கருமையாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ்ஸை, டார்க் பேச்சஸை வந்துட்டு இந்த க்ரீம் ரிமூவ் பண்ணும். ஸோ நைட்டு நல்லா கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. மார்னிங் வந்துட்டு கோட் மில்க் சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அந்த கருமையெல்லாம் ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா க்ளோவாக ஈரப்பதத்தோடு இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்க்கக்கூடியது மாதுளை பழம் சீரம்.
ஸோ இந்த சீரம் வந்துட்டு நியூ ப்ராடக்ட் தான், பட் சூப்பர் ரிசல்ட் இருக்குது, நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு. இந்த சீரம் வந்துட்டு ஒரு ஃபேஸ் சீரமாக, மாய்ஸ்சரைசராக, ஸ்கின்னுக்கு எனி டைம்னாலும் நீங்கள் இந்த சீரம் போட்டுக்கலாம். நான் சொன்னீங்களா இந்த டே க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த சீரம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் டே க்ரீம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீமுக்கு பதிலாகவே இந்த சீரம் போட்டுக்கலாம், மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக சீரம் போட்டுக்கலாம். ஸ்கின் எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாகவும் கொஞ்சம் ஈரப்பதத்தோடும் எப்போவுமே இருக்கணும். அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு ஆரோக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை இந்த மாதுளைப்பழம் சீரம் கொடுக்கும். ஆயிலியாக இருக்காது. இந்த மாதுளைப்பழம் சீரம் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் டைப்பாக இருக்கும், பட் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கின் ரொம்ப க்ளோவாக நேச்சுரலாக ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். சேம் டைம் உங்களுக்கு ஃபேர்னஸும் கொடுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபேர்னஸ் இன்க்ரீடியன்ட் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ் ஒரு இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் கோட் மில்க் பாடி லோஷன். ஸோ பாடி நம்ம குளித்து முடிச்சிட்டுக்கப்புறம் லோஷன் போடுறது. ஏன்னா ஃபேஸ் ஈரப்பதத்தோடு இருந்தால் மட்டும் போதாது இல்லைங்களா, நம்ம கை கால் உடம்பு ஃபுல்லாமே அந்த ஒரு யங் லுக் உங்களுக்கு இருக்கணும்னா லோஷன் போட்டுக்குங்க. இந்த லோஷன்லேயும் வந்துட்டு சொன்ன மாதிரி தான் ஸ்கின் கலருக்கான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கும். சேம் டைம் ஸ்கின் க்ளோவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். குட்டி குட்டி மார்க் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜெல். ஸோ இந்த ஜெல்லும் பீட்ரூட் பவுடரும் தனியாக கொடுக்குறோம். இது வீக்லி ட்வைஸ் நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு முறை ஃபேஷியல் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் இந்த பீட்ரூட் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய உமனும் சரி தான், வேலைக்கு போகக்கூடிய உமனும் சரி தான், எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்கின்னை வந்துட்டு பாதுகாத்துக்கணும். ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் பண்ணுறதுனால அழகு மட்டும் நமக்கு வந்துட்டு அழகுக்காக நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறது கிடையாது, ஆரோக்கியமும் அதில் அடங்கி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா நம்ம ஃபேஸ் கண்ணாடியில் பார்க்கும் போதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கின்க்கு மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க, அந்த ஸ்கின்னை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்துட்டு இந்த பீட்ரூட் ஜெல் நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஒரு ஆரோக்கியமான ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்துட்டு ஆண் பெண் எல்லாருமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் எல்லாமே உமனுக்கு மட்டும் கிடையாது, மென்னுக்கும் சேர்ந்து தான். நீங்களும் வந்து நம்ம ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு கலரும் கிடைக்கும். ரெண்டாவது ஆண்களும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கின் கேர் பற்றி கேட்குறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ எப்படி வந்துட்டு நல்ல பியர்டு எப்படி திக்காக நல்லா எப்படி கருமையாக வளர வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மோஸ்ட்லி பெண்கள் தான் நம்ம சேனல் பார்க்குறது. இப்போ வந்து ஆண்கள் எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு வரவேற்கிறோம். இன்னும் உங்களுக்கு தேவையான ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வேண்டிய ஒரு சூப்பரான டிப்ஸும் நாங்கள் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஸ்க்ரப். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பப்பாயா ஸ்க்ரப், ஆலோவேரா குக்கும்பர் ஸ்க்ரப், 2 டைப் ஸ்க்ரப் இருக்குது. இது பாடி டு ஃபேஸ் ஸ்க்ரப். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டெட் செல்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபேஸில் வந்துட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. நாடி பகுதியில் மூக்கு சைட்லலாம் அதிகமாக வந்துட்டு எண்ணெய் சுரக்குது, அதிகமாக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபைனலாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க், போமரனேட் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுக்கப்புறம் சண்டே டைமில் மதியம் டைமில் ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் டிவி பார்க்கும்போதும் இது ஜஸ்ட்டு ஃபேஸில் இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுட்டு தூங்கிடுங்க. இல்லைனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ நேரம்னாலும் இது ஸ்கின்ல இருக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. மினிமம் வந்து இது ஒரு 3/4 மணி நேரமாவது ஸ்கின்ல இருக்கணும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலேயே இது வந்து ஸ்கின்ல வச்சுருங்க. மேக்ஸிமம் ஓவர் நைட் கூட இது ஸ்கின்ல இருக்கலாம். ஸ்கின்னுக்கு நல்லது தான். இது வந்து என்ன வேலை செய்யும்னா ஸ்கின்னை க்ளோவாக வச்சுருக்கும், எங்கே வச்சுருக்கும். ஸ்கின்ல வந்துட்டு உங்களுக்கு மார்க் இருந்தால் ரிமூவ் பண்ணும், அழுக்கு இருந்தால் ரிமூவ் பண்ணும், டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த மாஸ்க் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல் பாடி ஒயிட்னிங்கான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கலர் வரலன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் ப்ராடக்ட், ஸ்பெஷல் ப்ராடக்ட்லாம் கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது கூட சேர்த்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் வந்துட்டு தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுறது, ஃபீல் பண்ணுறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, புறம் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இருக்கிற ஒரு லைஃப் எதுக்கு உங்களை நீங்களே போட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? ரெண்டாவது உங்களுடைய செல்ஃபை நீங்கள் வந்துட்டு நேசிக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை நேசிக்கணும். நம்ம வந்துட்டு நம்மளை நாமளே வந்து தாழ்த்திக்கக்கூடாது. நமக்கு எதுவுமே தெரியல நம்மளையே நம்ம குறை சொல்லிக்கக்கூடாது. தைரியத்தோடு சேர்ந்து ஒழுக்கமாக இருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.